நாதஸ்வர ஓசையிலே தேவன் வந்து பாடுகிறான், சேர்ந்து வரும் மேளத்திலே தேவி நடமாடுகிறாள்னு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருக்கார். அது ரொம்ப ஹிட்டான பாட்டு. அது தம்பி சிவசிதம்பரம் தம்பிக்கு ரொம்ப நல்லா தெரியும். இந்த நாதஸ்வரம் தவிலையே பிரபஞ்சத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டார் அவர். சாதாரண பாட்டல்ல அது. நாதஸ்வர ஓசையிலே தேவன் வந்து பாடுகிறான், சேர்ந்து வரும் மேளத்திலே தேவி நடமாடுகிறாள். அப்படிப்பட்ட அந்த நாதசுரம் தவில் வந்து இப்போ ரொம்ப பெட்டில் இருக்குது. இதுதான் உண்மை. அது பெட்டில் இல்லை, அது கையாளுபவர்கள் அப்படின்னா ரொம்ப குறைஞ்சிட்டு வருது. நாதசுர கச்சேரிகள் வைக்கிறதும் குறைஞ்சிட்டு இருக்கு, கேட்குறவங்களும் குறைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் காலத்தில் நம்ம கனடாவிலிருந்து நம்ம தம்பி முருகதாஸ் பண்ணது ரொம்ப பெரிய விஷயம். கொஞ்சம் பொறுத்துக்கங்க, தாமதத்துக்கு மன்னிச்சுக்கோங்க, பேசுகிறதுக்கு கொஞ்சம் பொறுத்துக்கங்க. இது இங்கே சொல்லாமல் வேறு எங்கே சொல்கிறது? அதாவது அவருடைய தகப்பனார் கலியமூர்த்தி தம்பிக்கு தெரியும், ஆறுமுகம் பிள்ளைன்னு 1959, 60 யாழ்ப்பாணத்தில் 6 மாதம் கான்ட்ராக்டுக்கு போனேன். 59 கோண்டாவில் ராமமூர்த்திங்கிறவருக்கும், 60 வடக்கம்பறை சின்ன பிள்ளைங்கிறவருக்கும் ஒரு 6 மாதம் அங்கேயே இருந்தேன். கன்னியாகுமரி சுடலையாண்டி கம்பர்னு ஒரு நல்ல நாதசுர வித்வான், அப்படி அங்கே போயிருந்தேன். அப்போ இவங்க அப்பாவுக்கு ஒரு 2 கச்சேரி வாசிக்கிற சந்தர்ப்பம் எனக்கு வந்தது. 59 வடக்கம்பறை கோயிலில். உங்கள் பெரியப்பா தவில் ராஜகோபால்னு அற்புதமான ஒரு தவில், 2 தவில் வாசிச்சுட்டு இருக்கும்போது அந்த தவிலை நம்ம கவனிக்கிற மாதிரி வாசிக்க ஆரம்பிச்சிருவார். அப்படி ஒரு மேதை. அவருடைய பிள்ளை இந்த அளவுக்கு இதை அங்கே இருந்தபடி தம்பி கலியமூர்த்தி மூலமாக, ஏன்னா அவருக்கு ஒரு பொறுப்பான ஆளும் இங்கே வேணுமே, அந்த வகையில் இதை ஏற்பாடு பண்ணி ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேன். இந்த 14 நாள் 10 நாளோ 12 நாளோ முடிஞ்சிருக்கு இல்லையா? இன்றைக்கி சிவசிதம்பரம் தம்பி கச்சேரி கேட்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். அதுக்கடையில் எங்களுக்கு இந்த வேலை ஒன்று வந்துடும். இந்த தவில் வேலையில் உள்ளே போயிட்டோம்னா வாசிக்காமல் இருக்கிற அன்றைக்கி கச்சேரியாக இருந்தால் சீக்கிரம் வந்துடலாம். இது மைண்டில் இது இருந்துக்கிட்டே இருக்கும். இதனால தான் கொஞ்சம் லேட்டு. இல்லைன்னா 6 மணிக்கு உங்கள் கச்சேரி கேட்க வரணும். நீங்கள் வடபழனி கோயிலில் ட்ரஸ்டி போர்டு சேர்மன், அரங்காவலர் குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டது நான் பேப்பரில் பார்த்தேன். அதுக்காகத்தான் அவருக்கு பொன்னாடை. பாடுறதுக்கும் போத்தலாம், இன்றைக்கி போத்துனது அதுக்காக. அப்படி ஒரு பாரம்பரியம் உள்ள பிள்ளை இல்லையா? அவங்க அப்பா சீர்காழி கோவிந்தராஜனை பற்றி நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுமா? என் தங்க கல்யாணத்துக்கு வந்து பாடி பணமும் வாங்கிக்கல. அவர் தங்கி இருந்த திருச்சி ஜெயந்தி லாட்ஜுக்கு பணமே அதுவரை கொடுத்துட்டு போயிட்டார். அப்படிப்பட்டவர். தம்பி சின்ன பிள்ளையா 5-6 வயசில் இருக்கும்போதே நான் தமிழிசையில் வச்சா அவங்க அம்மா கூட்டிகிட்டு வருவாங்க. தம்பி கூட சொல்லுவாங்க, எங்கள் அப்பா கச்சேரி கூட நான் கேட்க மாட்டேன், ஐயா கச்சேரின்னா நான் கேட்டு வருவேன்னு சொல்லுவாங்க. அந்த 63, 64 அந்த மாதிரி நினைக்கிறேன், நீ கரெக்டாக ஞாபகம் இல்லை. அவர் முருகதாஸ் ஐயா தம்பி எங்கே வாங்க, எங்கே அவர் முருகதாஸ் எங்கே வாங்க, பாராட்டணும். இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் கச்சேரி வாய்ச்சி கேட்குற விட பாராட்டணும். அவங்களுக்கு ஒரு உற்சாகம் வரும். இதை மற்றவர்கள் பார்க்கும்போது நம்மளும் இப்படி நடத்தினால் நமக்கும் பாராட்டு உண்டுன்னு அவங்களுக்கு தெரியணும். பாராட்டே அதுக்கு தான். 2வது, மனைவி சமையல் பண்ணால் கூட ஒன்றுமே நல்லா இல்லைன்னா கூட மோராவது நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, பாராட்டணுமா. ஏன்னா அது அவள் கைப்படாதது, அதுக்காக அதுக்கே ஒரு பாராட்டு வேணுமா. அதாவது காலையிலிருந்து அந்த நெருப்பில் இருந்து அந்த சூடில் இருந்து பண்ணுறதுக்கு ஒரு பாராட்டு எதிர்பார்ப்பாங்க. ரசம் வரைக்கும் எதிர்பார்ப்பாங்க. அது வரைக்கும் அவர் ஒன்றும் சொல்லலைன்னா, எங்கே நான் வச்ச சாம்பார் ரசம்லாம் நல்லா இருக்கானா அவங்களே கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ பாராட்டு எதுக்குமே தேவை. அதில் தம்பியை பாராட்டுறதுல மனமுவந்து மனப்பூர்வமாக பாராட்டுறேன்.
எனக்கு கச்சேரி சொன்னதுக்காகவோ இல்லை என்னை எது கனடாவுக்கு கூப்பிடுவாருங்கிறதுக்கோ நான் அதை பாராட்டலை. சத்தியம். நான் வெளிநாட்டுக்கு போகிறதுல அநேகமாக நிறுத்திட்டேன். முடியல. என்ன அங்கே போய் இந்த குளூரில் என்ன பண்ணுறது? ஏற்கனவே வச்சு சில பழக்கங்கள்லாம் இருந்துச்சு. குளிர் மிஷின் இருந்தது, அந்த மிஷின்லாம் நிறுத்திவிட்டேன். இங்கே சொல்கிறத பற்றி தப்பு இல்லை. கவிஞர் கண்ணதாசனில் ஒரு முக்கால்வாசி நான் பண்ணின ஆள். அதனால் அது இருந்தாலாவது போயிட்டு வரலாம். அதனால் அதுக்காக இல்லை, இங்கே வந்து என்னுடைய சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் முருகதாஸ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நாதஸ்வர தவிலிசை காவலர் அப்படிங்கிற பட்டத்தையும் கொடுக்குறேன். இதை பிரிண்ட் பண்ணி கொடுக்க முடியல. ஒரு 2 நாளைக்குள்ளே உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன். அதை நீங்கள் ஊரில் போய் ஞாபகமாக மாட்டி வச்சுக்கோங்க. நாதஸ்வர தவிலிசை காவலர்.